முக்கியமானது சட்டம் மற்றும் ஒழுங்கு. ஆம், கண்ணுக்கு இமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானது அரசியல் அமைப்பு சட்டம். இப்பொழுது என் நண்பர்கள் கல்விக்கான அரசியல் அமைப்பு சட்டங்களை பற்றி விளக்கி கூற உள்ளனர். கேட்போமா? நாடு சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டே சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி குழுவை நியமித்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. பின்பு 1952 டாக்டர் லட்சுமணசாமி குழு பெண் கல்வி மேம்பட பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் தொடங்குதல், தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளை பயிற்சி மொழியாக்குதல் என 2 முக்கிய மாற்றங்களை முன்மொழிந்தது. 1968ஆம் ஆண்டு கல்விக்கான முதல் தேசிய கொள்கை அறிவிக்கப்பட்டது. தீவிர மறுசீரமைப்பு என கூறி 14 வயதிற்குள் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதும் கோரியது. அத்தகைய ஒரு சமூக ஒருங்கிணைப்புக்கு உதவித்தொகைகள், வயது வந்தோர் கல்வியை விரிவுபடுத்துதல், தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்து அதிக ஆசிரியரை நியமித்தல் ஆகியவற்றுக்கான கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. 1986 புதிய தேசிய கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்திய பெண்கள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஜாதி சமூகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஆரம்ப பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டம் தொடங்கப்பட்டது. 1992 3 நிலை தேர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இக்கல்வி கொள்கையை செயல்படுத்த 25 சிறப்பு பணிக்குழுக்கள் அமைந்தது. கீழ்கண்ட பணிகளை செய்கின்றது. கல்வியின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவது. தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது. கல்வியின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவது. நிதி ஆதாரங்களை உரிய முறையில் செலவிடுவது. 2017 ஒரு குழு அமைந்தது. அதன் பரிந்துரையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி 3 வயது முதல் 7 வயது வரை என கூறுகிறது. 8ஆம் வகுப்போடு பொதுக்கல்வியை முடித்துவிட்டு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தங்கள் எதிர்கால படிப்புகளை தேர்வு செய்ய இன்னவரைது ஊக்கப்படுத்துகிறது. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளின் தேசிய திறனறி தேர்வுகள் நடத்த வேண்டும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு எல்லா கல்லூரி பல்கலைக்கழக படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். இது போன்ற பல விஷயங்களை இந்த புது கல்வி முன்வைக்கிறது. கல்வி கண் கொண்டது என்றனர் நம் ஆன்றோர்கள். அப்படிப்பட்ட கல்வியை நாம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க நாம் அரசு பல்வேறு சட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்துவதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். நாமும் நாட்டில் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாட்டையும் சட்டத்தையும் பாதுகாப்போம் என்று உறுதி கொள்வோம்.
I am going to tell about what is Parambir Chakra. The Parambir Chakra is awarded for most conspicuous bravery or some daring or act of valor or self-sacrifice in the presence of the enemies, whether on land, at sea or in the air. Now my friend will tell you in last year who got this award. Today I am going to tell about the Parambir Chakra 2020 award winners. Subedar Major and Captain Bana Singh and Subedar Yogendra Singh Yadav. These people got the Parambir Chakra award for their bravery and self-sacrifice. காம் 72ஆம் ஆண்டு குடியரசு நாளில் சில மாநிலங்களில் பற்றிய தகவல் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்தியாவில் 29 மாநிலங்களை 4 திசைகளும் உள்ளன. நாம் வாழும் மாநிலம் தமிழ்நாடு. பேசப்படும் மொழி தமிழ். தலைநகரம் சென்னை. கொண்டாடப்படும் பண்டிகை தைப்பொங்கல். பேசப்படும் மொழி அசாமி. தலைநகரம் திஸ்பூர். ராஜஸ்தான் இந்தியாவின் மேற்கில் உள்ளது. பழமையான ஆரவழி மலைத்தொடர் இங்குள்ளது. ஜெய்ப்பூர் இம்மாநிலத்தின் தலைநகரம் ஆகும். பேசப்படும் மொழி ராஜஸ்தானி, மார்வாடி மற்றும் ஹிந்தி. தசரா பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் வடக்கில் உள்ளது. தலைநகரம் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர். உருது மொழி பேசப்படுகிறது. பஹாரி, லடாக் என்ற மொழியும் பேசப்படுகிறது. வைஷ்ணவ தேவி கோவில், அமர்நாத் கோவில் முக்கிய வழிபாட்டு தலம்.
தின நிகழ்ச்சியில நாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இத பத்தி தான் பேச போறோம். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. திவ்யா, நான் சுதந்திர தினத்தை பத்தி சொல்றேன், நீ குடியரசு தினத்தை பத்தி சொல்லு. ஓகே ராமு. ஒரு வருடமும் நான் சுதந்திர தினத்தை பிரிட்டிஷ்காரங்கள் இடமிருந்து விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அடிமை சங்கிலியை அறுத்த தினம். குடியரசு தினத்தை ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 கொண்டாடுவோம். இந்திய அரசு அமைப்பு சட்டம் அமுல்படுத்திய நாள். அதாவது நம் நாட்டிற்கு என்று சட்ட திட்டங்களை உருவாக்கி நாம் கடைபிடிக்க துவங்கிய நாம். சரி, யார் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுவாங்க? அருமையான கேள்வி. சுதந்திர தினத்தன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான பாரத பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். நம்ம தேசிய கொடி கீழிருந்து மேலாக ஏற்றப்படும். மாதம் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளின் தியாகத்தையும் பெற்று நினைவு கூர்ந்து பாடுபட்டு கிடைத்த சுதந்திரத்தை காக்க வேண்டிய கடமையையும் மக்களுக்கான சிறப்பு செய்தியாக பிரதமர் நாட்டு மக்களுக்கு கூறுவார். சுதந்திர தினத்தன்று ராணுவ அணிவகுப்பும் இருக்கும். குடியரசு தினம் ஜனவரி 26, 1950ஆம் வருடத்தில் கொண்டாடப்படுகிறது. அன்று நம் நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அவர்கள் டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் கொடியேற்றுவார். தேசிய கொடி மேலே கட்டப்பட்டிருக்கும். அதை நம்ம ஜனாதிபதி ஏற்றுவார். மேலும் ராஜவீதியில் இருந்து டெல்லி கேட் வரை ராணுவ அணிவகுப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். ராணுவ அணிவகுப்பு பண்பாடு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம் நாட்டின் ராணுவ பலமும் பல்வேறு சட்டமும் எதிர்கால திட்டமும் குறித்து குடியரசுத் தலைவர் மக்களுக்கு உரையாற்றுவார். குடியரசு தின சிறப்புகளையும் குடியரசுத் தலைவர் மக்களுக்கு உரையாற்றுவார். அருமை அருமை. நான் சுதந்திர தினத்தில் பழைய நினைவுகளை கூறும் நாளாகவும் குடியரசு தினத்தை எதிர்கால பாரதத்தின் வளர்ச்சி திட்டங்களையும் அறிந்து கொள்கிறோம். அப்படித்தானே? சரியா புரிஞ்சுக்கிட்ட விஜய். நாம நம்மளோட சட்ட திட்டங்களை ஒழுங்காக கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம நாடு செழிப்பு மிக்க கலாச்சார பண்பாடோட வளமான நாடா உலகிற்கே வழிகாட்டுற நாடாவா இருக்க உதவும். நம்ம விடுதலை போராட்ட வீரர்களையும் தியாகத்தையும் மறக்கவே கூடாது. அதே மாதிரி நமக்காக உயிர் தியாகம் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் மறக்கவே கூடாது. ராமு, எனக்கு தெளிவா புரிஞ்சுது. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டு வளர்ச்சிக்காகவும் பாடுபடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம். குடியரசு
खूब गर्मियों